ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை தியானிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுவும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபைகளை நடத்துகிற அனுபவம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து இவைகளை விளக்குகிறது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இவைகள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, வசனத்தை சேர்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதில் கூட இருக்கிற விவரங்களை நாம் துல்லியமாக அறிந்து வருகிறோம். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது எலிசபெத்தை குறித்தும் அந்த இடத்துல சகேரியாவை குறித்தும் யோவான் ஸ்தானகன் என்ற பெயர் கேப்ரியல் வந்து சொன்னதை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை மீண்டுமா இந்த பகுதியில் நம்ம மத்தியில் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிகளை கடந்து போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். சகரியா தேவாலயத்துக்கு சென்று அவனுடைய நாளிலே ஆசாரிய ஊழியத்தை செய்கிற வேளையிலே தூதன் ஒருவன் தோன்றி சகரியாவோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பேசுகிற வேளையிலே சகரியாவிடத்திலே தூதன் சொன்ன வார்த்தை, சகரியாவே நீ பயப்படாதே, இதோ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதை சொன்ன பிறகு அந்த குழந்தைக்கு பேரு வச்சத பரலோகத்தில் இருக்கிற தூதன் தான், யோவான் என்று சொல்லி. இதை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியார் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த பெயரெல்லாம் எங்கத்துக்கு பேருன்னு சொன்னா பரலோகத்தின் பெயர் அல்ல, பூமிக்குரிய பெயர்கள். பூமிக்குரிய பெயர்களை தான் அந்த இடத்துல அந்த நாட்களிலே யோவானுக்கும் வைக்கப்பட்டது. உலக இரட்சகராயிருக்கிற இயேசுக்கும் பரலோகத்தினுடைய பெயர் இயேசுக்கு வந்து வார்த்தை. ஆனா பூமியில அவருக்கு பரலோகத்தில் வந்த தூதன் வச்ச பேரு இயேசு கிறிஸ்து, இயேசு. அப்போ இந்த தூதன் யோவான் என்று பெயரிடுவாயாக, அதனால உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஏன் அநேகர் சந்தோஷம்னா, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுபானம் குடியான், தன் தாயில் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு இருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்தராய் அநேகரை அவர்கள் தேவனிடத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களையும் பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களின் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றார். அப்போ இந்த யோவான் ஸ்தானங்களுடைய பிறப்பின் நிமித்தமாக அவனை குறித்து இந்த பூமியிலே என்னென்ன நடக்க போகிறது, இந்த ஒரு திட்டத்தையே தூதன் சகரியாவுக்கு அறிவிக்கப்பட்டதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. உடனே இது அறிவிக்கப்பட்ட பிறகு, இதை கேட்ட பிறகு சகரியா என்ன சொல்றார் பாருங்க, 18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதோ நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தன்னுடைய நிலைமையை அறிந்து சொல்கிறான். ஆனா 19ஆம் வசனம் சொல்லுகிற, தூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னதியிலே நிற்கிற கேப்ரியல் என்பவன் உன்னோடு பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் யாரு? நான் உனக்கு சொன்ன நற்செய்தியை கேட்டு நான் கிழவனாயிருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று உன்னுடைய நிலைமை சொல்லுகிறாய். நான் பரலோகத்தில் இருந்து தேவ சமூகத்தில் நிற்கிற கேப்ரியல் என்றதான ஒரு தேவ தூதன். இந்த நற்செய்தியை நான் சுயமா வரல, நான் தேவனால் அனுப்பப்பட்டு இந்த செய்தி உனக்கு அறிவிக்கும்படியாய் அனுப்பப்பட்டு வந்தேன் என்றான். இதோ தகுந்த காலத்திலே
நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஓமையாய் இருப்பாய் என்றான். அன்பார்ந்த, இந்த இடத்துல பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்னதான சத்தியத்தை நம்பாம போனது நிமித்தமாக சகரியா ஊமையானான். அப்படி என்றால் தூதருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். தூதர்கள் தேவ சமூகத்தில் இருந்து அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு நமக்கு சொல்லும்படியாய், நற்செய்தி அறிவிக்கும்படியாய் அனுப்பப்படுவர்கள் தான் தூதர்கள். அந்த தூதர்களின் வார்த்தை நம்ம நம்பணுமே தவிர தூதர்களை ஆராதிக்க கூடாது, தூதர்களை தொழுது கொள்ள கூடாது. அதைத்தான் இந்த கேப்ரியல் என்ற தூதர் சொல்றாரு, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், கேப்ரியல் என்ற தூதன், இந்த நற்செய்தி உனக்கு அறிவிக்கும்படியாய் நான் தேவத்துடன் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட வார்த்தை கேட்ட நம்பாதபடினாலே இந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு நீ என்னவாயிடுவ? ஓமையாய் மாறிடுவ. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பரமேறின பொழுது அங்கு தூதர்கள் சொன்னாங்க, கலிலேயா மனுஷரிலே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? எப்படி இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்து போனாரோ அவர் அப்படியே மறுபடியும் வருவார். அப்படி என்றால் தூதருடைய வார்த்தை நம்ம நம்பணும். அந்த வார்த்தை நம்பல. இன்னைக்கு அந்த தூதன் அன்று இயேசு பரமேறின பொழுது நம்பாத போகிறவர் கூட்டம் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்ல போனா ஊமையான கூட்டத்தை தான் சொல்ல முடியும். அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதத்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்த பொழுது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தறினார் என்று சொல்லி 5 மாதம் அளவும் வெளிப்படாதிருந்தால். அப்படி என்றால் சகரியா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சகரியா, எலிசபெத் அவங்க எந்த முறையிலிருந்து வந்தார்கள், அவர்கள் செய்த ஊழியம் என்ன, அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் எப்படி தேவனுக்கு பயந்து ஜீவித்தார்கள், அவங்களுடைய வயது சரீரத்துடைய நிலைமை என்ன, அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நாட்கள் வந்த பொழுது தூதன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்ட பிறகு அவனோடு கூட பேசி அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். நிறைவேற்றி அதை நம்பாமல் நான் வயது சென்றவனா இருக்கிறேனே, என் மனைவியும் வயது உள்ளவன் இருக்கிற சொல்லும் பொழுது அதற்கு பிறகு தூதன் சொல்றாரு, நான் தேவசம் நிற்கிற கேப்ரியல் என்ற தூதன் என் வார்த்தை நம்பாதபடினால் நீ ஊமையாவாய். ஆனாலும் அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவன் வீட்டுக்கு போகிறான். அவனுடைய மனைவி கர்ப்பவதி ஆகி 5 மாதம் அளவும் அவள் வெளிப்படாது இருந்தாள் என்று சொல்லி லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 25 வரை யோவான் ஸ்நானகனுடைய வம்ச வரலாறை அங்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார் லூக்கா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 21 வசனங்கள் யோவானை குறித்தும் சகரியாவை குறித்தும் தேவ தூதன் வந்து சொன்னதை குறித்தும் அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்தபோது பேசினதை குறித்தும் அவர் தேவ தூதர்களோடு கூட பேசும்போது அவர் ஊமையானதை குறித்தும் ஜனங்கள் காத்திருந்து அவர் தரிசனத்தை கண்டார் என்பதை அறிந்ததை குறித்தும் தெளிவாக லூக்கா 1வது அதிகாரத்திலே விவரிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் அவர் ஒரு மருத்துவர், ஞானம் பெற்றவர் என்பதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம், அவர் பயோகிராஃபியை பார்த்தோம். இப்போ தொடர்ந்து லூக்கா எழுதுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மீண்டுமாய் மரியாளுக்கு அறிவிக்கிற காரியங்கள். 6 மாத காலங்களுக்குள்ள ஒவ்வொரு காரியமும் பரலோகத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் ஜான் பீட்டரை அவர்கள் தொடர்ச்சியாய் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 26ஆம் வசனத்தில் 6ஆம் மாதத்தில் காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், ஏற்கனவே சகரியா குடும்பத்துக்கு ஆண்டவர் தூதனின் மூலம் பேசினார். பேசப்பட்ட பின்பு இப்பொழுது ஆண்டவர் சொன்னபடியே தூதன் மூலம் சகரியா குடும்பத்தை ஆண்டவர் நினைத்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்போ 5 மாதம் ஆகிவிட்டது. 6வது மாதம் இன்னொரு குடும்பத்தை
ஒரு முதல் குடும்பம் தூதனின் சந்திப்பு, அடுத்த குடும்பம் தூதனின் சந்திப்பு. முதல் குடும்பம் தூதன் சந்தித்தது எதற்கு? ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வரப்போவதற்கு இந்த குடும்பத்தின் மூலம் வெளிப்பட போகிற யோவான் ஸ்நானன் மூலமாக வெளிப்படுத்த போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். இது முதல் குடும்பத்தில் வெளிப்பட்ட விஷயம். இரண்டாவது குடும்பத்தில் தூதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தை என்ன? முழு உலகத்திற்கும். யோவான் ஸ்நானன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மூலம், ஒரு குடும்பம், அதன் பிறகு யோவானின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய ரட்சிப்புக்கு காரணம். ஆனால் இரண்டாவது குடும்பத்தின் மூலமா ஆண்டவர் தூதன் மூலம் கொடுக்கப்பட்ட செய்தி முழு உலகத்திற்கும் மீட்பு உண்டாகத்தக்கதாக. இது பிறப்பு முதல் கல்வாரி சிலுவை வரைக்கும் இணைக்கப்பட்ட ஒரு சம்பவம். இதை தான் சொல்றார். அப்ப இரண்டாவது குடும்பம் யாரு? வந்த தூதனின் பெயர் என்ன? காபிரியேல். அங்க காபிரியல்னு பேரை வெளிப்படுத்திட்டாரு. அந்த காபிரியேல் கலிலேயில் உள்ள நாசரேத் என்னும் ஊர், அந்த ஊரை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ அங்கே யார் இருந்தாங்க? யோசேப்பு, மரியாள். யோசேப்பு யார்? தாவீதின் வம்சம். மரியாள் யார்? யோசேப்பு தாவீதின் வம்சம். அப்படின்னா ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆனா இந்த குடும்பம் யார் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழ்மையான குடும்பம். ராஜவம்சம், வம்சத்தில் ராஜவம்சம் ஒரு உயர்ந்த நிலைதான். ஆனால் இந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பம். ஏழ்மை என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. பொதுவாக பலி செலுத்த போனாங்கன்னா என்ன பண்ணுவார்கள்? ஆடு, மாடு, அந்த பலியெல்லாம் செலுத்துவார்கள். ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? புறாக்களை செய்வாங்க. இவங்க அதை செஞ்சிருக்காங்க. இந்த அவங்களுடைய காரியங்களை பார்க்கும் போது இப்போ அங்கே ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டும் போது இங்க மரியாளை முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். அங்கே 2 பேர் முக்கியப்படுத்தப்பட்டது. ஆனா இங்க 2 பேர். இதுல குறிப்பா விரிவான செய்தி யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா மரியாளை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்போ மரியாள் யார் அப்படின்னு சொன்னா, மரியாள் என்ற வார்த்தைக்கு உயர்த்தப்பட்டவர் என்ற அர்த்தம். மரியாள் என்றால் உயர்த்தப்பட்டவர். எபிரேய பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆரோன், மோசே, அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த அவங்க பெயர் மீரியாம். ஆனா இந்த இடத்துல கிரீக்கு வார்த்தையில, ஏன்னா அதனக்கு எழுதப்பட்டிருக்கு மரியாள். அதே மாதிரி தான் போன நிகழ்ச்சியிலையும் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க. ஆமா, அங்க எலிசபால் ஆமா, அதை சொன்னீங்க. இங்க அதே மாதிரி இவங்களுக்கு மரியாள் என்று நாம பார்க்கிறோம். சரி, இப்போ யாருக்கு அன்றைக்கு தாயாக நியமிக்கப்பட்ட பெண் யாரு? எலிசபெத், யோவான் ஸ்நானகனுக்கு. ஆனா இங்க ஆண்டவரின் தாயாக நியமிக்கப்பட்டவர் மரியாள். ஆண்டவருக்கு தாய். அப்ப இதான் தெளிவா விளக்குகிறாரு. தெளிவான விளக்கத்தோடு. ஏன்னா யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. அங்கே ஒரு கன்னிகை, இங்கேயும் ஒரு அங்க கன்னிகைன்னு குறிப்பிடல. கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எலிசபெத், சகரியா திருமணம் ஆயிடுச்சு. ஆனா இங்க திருமணத்துக்கு நியமனம். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்? இந்த கல்யாணம் ஆகாம இயேசு கிறிஸ்து பிறக்கணுங்கிற ஒரு திட்டம், அந்த குடும்ப உறவுக்குட்பட்டு பிறக்கணுங்கிற தேவ திட்டம் இல்லை. தேவன் மனுஷனா வரணும். உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவிகள். இந்த பாவிகளுக்கு மீட்பை கொடுக்கணும்னா ஒரு பரிசுத்தர் வர வேண்டும். அந்த பரிசுத்த வழிமுறையை வெளிப்படுத்தணும்னா அதிர்ச்சி ஆயிடும். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த குழப்பங்கள்லாம் இருக்கு. யோசேப்பு எப்படி ஆச்சரியப்பட்டு தள்ளி விட்டுடலான்னு நினைச்சாரு. ஆனா இந்த இடத்துல அங்க யோசேப்பை பற்றி தான் விளக்கம் நிறைய சொல்லியிருக்கு மத்தேயுல. ஆனா லூக்காவில் மரியாளை ஆயத்தப்படுத்துகிற விஷயங்களை பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஒரு மருத்துவர். ஆமா, அதனால மருத்துவ வீதியில மரியாதை ஆயத்தப்படுத்துகிறது நிறைய சொல்றாரு. ஆமா. அப்ப இங்க என்ன சொல்றாரு? வந்த உடனே வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க. எடுத்த உடனே மரியாள் வாழ்க. வீட்டுக்குள்ள பிரவேசித்த பிறகு கிருபை பெற்றவளே பயங்கர வாழ்த்துதல். ஏன்னா இப்ப இங்க நடக்க போறதே கிருபை தான். இது மனுஷனுடைய காரியத்தினால் வருவது இல்ல, தெய்வீக கிருபையினால் வரக்கூடிய ஒரு. ஆனா அங்க அந்த பெண் ஒரு ஏழை, ராஜ வம்சமா இருந்தாலும்
ஏழைகளுக்கு கர்த்தர் அதாவது இறங்குகிறவர். பாஸ்டர் 400 வருஷம் இருண்ட காலத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த இடத்துல. அந்த 400 வருஷத்துல தேவன் பேசாது இருந்தபடியால் ராஜவம்சங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாம போய் ஆமா. ஏழ்மையான நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணமே அவர்கள் வாழ்ந்த தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நல்லா ஆண்டவர் நடத்தி வர காலத்துல கொடுக்கக்கூடிய பொருட்கள் மீது நோக்கமாய் போய் கொடுத்தவரை மறந்து விட்டதுனால அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்க. ஆனா இவர்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் உத்தமத்தில் நிலைத்திருந்தாங்க, தெய்வீகத்தில் இருந்தாங்க. தெய்வீகத்துல நிலைத்திருந்தாங்க. அங்க தெய்வீகத்தை அசட்டை பண்ணுனாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்காம மறைக்கப்பட்டாங்க. மறைக்கப்பட்டாங்க. ஆனா இவங்க ஏழ்மையா இருந்தாலும் தேவனுக்காக வாழ்ந்தாங்க. தேவ திட்டம் இவர்கள் மூலமாக. அந்த நாட்கள் தேவனுடைய பார்வைக்கு விழக்கூடியவர்களா இருந்தார்கள். அதான். இல்லைன்னா ஓகே. அப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே சொன்ன வார்த்தை என்ன ஒன்றும் புரியல. மறைவாகவே உச்சரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்திரீகளுக்குள்ள நீ கிருபை பெற்ற ஒரு பெண்ணு, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். புரியல. சின்ன ஒரு 16 வயசுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சின்ன வயசு தான் சொல்றாங்க அன்றைக்கு மரியாள். அப்போ இந்த வார்த்தையை கண்ட பிறகு கலக்கம் வந்துச்சு. அங்க யோசேப்பு கலங்கி போனாரு, இங்க மரியாள் கலங்குறாங்க. கலங்கி என்ன இந்த வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா அதை தெளிவா கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை, அதை சிந்திக்கக்கூடிய தெளிவு இல்லை. தூதன் தான் வந்து சொல்றாரு. ஒரு தீர்க்கதரிசி போல வந்து அதை தெளிவா தீர்க்கதரிசி போல தூதன் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொன்ன போது என்ன சொல்றாங்க, பயப்படாதீங்க, நீ கிருபை பெற்று இருக்கிறாய். என்ன விஷயம் தெரியுமா, நீ கர்ப்பவதியாக போற, ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவரா இருக்க போகிறார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார் என்று தொடர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லும் போது 34 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்று அந்த ஆச்சரியமான முதல்ல வார்த்தைகள் சொல்லப்பட்டது. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணுன்னு. ரெண்டாவது தெளிவாக்குறாரு, ஓ மூலமா உலக ரட்சகர் வரப்போறாரு, அவருடைய தன்மை அப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இவளால் தாங்க முடியல. அந்த யோசனையோடு இருக்கும்போது தன்னுடைய இயலாமை அல்லது தனக்குரிய காரியத்தை இது என்னால் ஒத்துக்கொள்ள முடியல, எப்படி அனுபவம் இல்லாத ஒரு பெண்ணு இப்படி சொன்னபோது அதன் பிறகு மீண்டும் தெளிவான போதனை கொடுத்து, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு இந்த பெண் மூலமாக தான் வரணுங்கிற திட்டம் இருந்ததினால இன்னும் தூதன் தெளிவாக்கி பிறகு அந்த குமாரனை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து அந்த வார்த்தைகளை படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடந்ததை இந்த இடத்துல லூக்கா பதிவு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ தூதன் சுயதனமாய் பேசக்கூடியவன் அல்ல, பிதாவினால் சொல்லப்பட்டு பரலோகத்தில் உள்ள செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவனாய் தான் இருக்கிறான். அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். சிருஷ்டிகர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அவர்கள் செய்ய வேண்டும். அதே போலதான் தேவ தூதர்கள் பெயர் வைத்தார்கள். தேவ தூதர்கள் வைக்கவில்லை, பிதாவாக தேவன் சொல்லி அனுப்பினதை அவர்கள் வந்து சொன்னார்கள். ஏன்னா சொந்த இஷ்டமா ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களால. அதேதான் பரிசுத்த ஆவியானவரும். அவர் சுயதனமாய் பேச மாட்டார், கேள்விப்பட்டதையே பேசுவார் என்பதை இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் வரும்போது அந்த இடத்துல நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பார்க்கப்பட போகிறது. அறிவிக்கிறாங்க, அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்பதை நம்மத்தில் மெல்கிசேதேக்கு அவர்கள் விளக்கப் போகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுடைய பிறப்பை குறித்து காபிரியேல் தூதன் மரியாளிடத்துல சம்பாஷித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் கேட்டோம். அப்போ இது எப்படி ஆகும், புருஷனின் அரியனே என்று சொல்லும் பொழுது எபிரேயருடைய திருமண கலாச்சாரம் என்ன என்று சொன்னால், ஒருவன் ஒரு பெண்ணை நியமித்து என்கேஜ்மெண்ட் பண்ணி இருந்தால் 12 மாதங்கள் கழித்து தான் திருமணம் செய்வாங்க. இன்றைக்கும் அப்படிதான் நடக்கும். யூதர்களுடைய முறைமை அப்படிதான். 12 என்கேஜ்மெண்ட் பண்ணி
12 மாதங்கள் கழித்த பிற்பாடு தான் திருமணம் நடக்கும். அதே இன்னொரு விஷயம் பாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பெண் பார்த்து அவங்கள வந்து அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை கொண்டு போய் வாழ வைப்பதுக்கு இந்த அதாவது மணமகன் கடந்து போய் அதாவது வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்து வைத்து வாழக்கூடிய வசதிகளை உண்டாக்கி அதுக்கு பிறகு வந்து இவங்களை அழைத்து செல்ல போகணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அந்த காலகட்டாயத்தில் தான் இவங்க இருந்தாங்க. ஏன்னா இதை தான் வந்து இன்னைக்கு நமக்கு இயேசுக்கும் நமக்கும் விளக்கம் சொல்றாங்க. நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நான் மீண்டுமாய் வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் அழைத்து செல்கிறேன் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். இப்ப வரப்போகிறவர் மணவாளனாய் வெளிப்பட போகிறார், நம் மணவாட்டியாய் அவரோடு கூட இணைக்கப்பட போகிறோம். இந்த கலாச்சாரம் இங்க நமக்கு காண்பிக்கிறார் லூக்கா. இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கன்னி பெண்ணாய் அவள் இருப்பாள் என்றால், ஒருவேளை அவர் கன்னியை கடிந்து தவறான ஜீவியம் உடையவளா இருப்பாள் என்றால், இந்த 12 மாதத்துக்குள்ள அது வெளிப்பட்டுரும். அதற்கு அவள் உண்மையா கன்னி தான், அப்படி இன்னும் புருஷனை அறியாதவள் தான் என்பதை ரூபகாரப்படுத்தும்படியா அந்த 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப கிறிஸ்துவும் நம்மை சபையாக கன்னிகைகளாக நம்மை கரைத்திரை அற்றவர்களாய் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம பரிசுத்தமா இருக்க வேண்டும். இப்ப இதைதான் அவ சொல்றான், ஐயோ நான் இன்னும் புருஷனை அறியனே, இன்னும் நான் புருஷன்கிட்ட சேரலையே அப்படின்னு அவ சொல்றான். அப்ப தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்னிடத்தின் மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உலகத்துல அநேக கான்ட்ரவர்ஷனை கொண்டுகிற ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கு கூட அநேகர் புரிந்து கொள்ளாத ஒரு சாத்தியமான ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா இது ஒரு தேவன் உண்டாக்கினவர், தேவனால சொல்லப்பட்ட காரியம். பரிசுத்தாவியுடைய உண்மையில் பலம் உண்மையில் நிழலிடம், உண்மையில் உன்னுக்குள் உற்பத்தி ஆகுது பரிசுத்தம் எனப்படும், அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியா இருக்கிறது நீங்கள் அதுதான் இது ஜனங்கள் அடையாளம். இப்போ ஜனங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை மாத்திரம் புரிந்து கொண்டு எப்படி கன்னி வயிற்றுல குழந்தை பிறக்கும், ஆனா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் நடக்குது. தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாகத்தான் நடக்கிறது. ஏற்கனவே 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இப்பொழுது தேவதூதன் மறுபடியும் ரிமைண்ட் பண்றாரு. ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி, தேவனுடைய குமாரன் எனப்படுவார், இதோ உனக்கு இணைத்தாளா இருக்கிற. அங்க இன்னொரு காரியத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். இவளுக்கும் செய்தி, உன் இனத்தாலாகிய வயது சென்று இருக்கிற எலிசபெத்தும் இப்போ 6 மாதமா இருக்கிறா. அதாவது இப்போ அந்த 6 மாத காலத்தை ரொம்ப தெளிவா குறிப்பிடுறார். அந்த 6 என்ற எண், ஆமா, மனிதன் உருவாக்கப்பட்ட நாள். ஆமா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல குறிக்கப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் வந்து மிக தெளிவாக இது இந்த காரியங்களை சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப ஏன் எலிசபெத்தை சேர்த்துட்டாருங்க? மலடி எனப்பட்ட வயது சென்ற உன் இனத்தாலாகிய அவளுக்கே குழந்தை இருக்குதுன்னா, இப்ப நான் சொல்லப்பட்ட காரியம் உனக்கும் நடக்கும். அத சொல்லிட்டு சேர்த்து சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப பாருங்க, வயது முதிர்ந்த மலடியான ஒரு பெண்ணையும் ஒரு கன்னிகையும் கருவுற செய்வது, குழந்தைகளை பெற செய்வது தேவனுக்கு ஒரு கடினமான காரியமே இல்ல அப்படின்றதுக்காகத்தான் எலிசபெத்தை இங்க ஜாயின் பண்ணி தேவதூதன் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் செய்கிற மற்ற எல்லாவற்றையும் போல இதுவும் ஒரு இயற்கையானது, எளிதானது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சாராள் இடத்துல பேசும்பொழுது கூட, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, உற்பத்தி கால திட்டத்தின் உண்டத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்போ ஆரம்பத்திலிருந்தே மலடியாய் இருந்தவர்களுக்கு, அநேக வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு அற்புதங்களை செய்த தேவன் நம்முடைய தேவன். யோபு 42ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல யோபு சொல்றார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். சகலத்தையும்
அதின் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் அதாவது ஏசாயாவில 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து ம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். ம், கர்ப்பம் செத்து போச்சு, ம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஒன்னும் இல்ல, ம். ஸ்திரீகளுக்கு ஏற்படுகிற வழிபாடு நின்று போயிற்று, ஆனாலும் குழந்தை பெறுவா என்று சொன்னாரு. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ம். புருஷன் அரியனே அப்படின்னு இவ சொல்றா. தேவனால் கூடாத காரியம். ஒன்றுமில்லை. மலடியா இருக்கிறவளே இப்ப 6 மாசம், ஆமா. மலடியா இருக்கிறவளுக்கே 6 மாசம் இப்ப இருக்கிறா அப்படின்னு இந்த வாழ்த்துதெல்லாம் கேட்டு மரியாள் எலிசபெத்தை சந்திக்க ஓடுகிறாள். ம். அப்ப இங்க சொல்லப்படுகிற அப்போ காரியங்கள், என்னன்னா, அது உண்மையான்னு கன்ஃபார்ம் பண்ணி. ஆமா. இவ போய் வாழ்த்துதலை சொல்லும் பொழுது வயித்துல இருக்கிற பிள்ளை சொல்லிட்டான். அது கீழே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு. அதுக்கு மரியாள் இந்த கேட்ட உடனே, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அவ ஒத்துக்கின பிறகு பாருங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ண பிறகுதான் தேவதூதனே போறாரு. ஆமா, தேவனுடைய சித்தத்தை, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆமா. இப்போ 12 மாசத்துல என்கேஜ்மெண்ட் ஆகி நியமிக்கப்பட்டு இருக்கிற இந்த பெண்ணு கர்ப்பம் தரித்தால்னா உலகம் என்ன பேசும்? அதாவது மோசே நியாயப்பிரமாணம் பிரகாரமே கல் எறிந்து கொள்ள. ஆமா, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்பொழுது என்ன பண்றா, தேவனுக்கு நான் அடிமை. ஆமா. அந்த வார்த்தைகள், அந்த பேசப்பட்ட அந்த இடத்துல உடனே நான் ஒப்பு கொடுத்துட்டா, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா. ஏன்னா ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி எனப்பட்டவள் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாள். அதான் மரியாள் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவைகள் நல்லவைகளாகவே மட்டுமே இருக்கக்கூடும் என்று உறுதியாயிருந்தால், இந்த காரியத்தில் அவள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றா ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல பார்க்கிறோம், அன்றியும் அப்படியும் அப்படி இருக்க சகோதரன், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ இவன் மறுரூப அனுபவத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்துட்டா. தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை விட்டுவிட்டாள் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் சாதாரணமான காரியம், ஐயோ உலகம் என்ன பேசுவாங்க, குடும்பத்தார் என்ன பேசுவாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷன் என்ன பேசுவான், இதெல்லாம் நினைக்கல. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல. தேவதூதன் சொன்ன உடனே, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை விற்று விட்டால், ஒப்பு கொடுத்தால், ஒப்பு கொடுத்தவரிடத்துல தான் கிறிஸ்துவானவர் உருவானார் என்று நாம் பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இவள் எலிசபெத்தை சந்திக்க போகிறாள். அதை அடுத்த நிகழ்ச்சியில நாம் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முதல் அதிகாரத்துல நிறைய காரியங்களை லூக்கா விளக்குகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. மரியாள் ஒத்துக்கொண்ட பிறகு தேவதூதன் கடந்து போகிறார். அதுவரை மரியாளோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கூப்பிட்டோன்னே ஆபிரகாம் கடந்து வந்துட்டார். தேவ அழைப்புக்கு செவி கொடுத்துட்டார். அதே போல மோசே பல வழக்காடினாலும் அவர் ஒத்துக்கொள்ளுகிற வர ஆண்டவர் மோசே கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். பின்பு ஒத்துக்கிட்ட பிறகு என்னால பேச முடியலன்னா கூட சரி, சகோதரனை கூட்டிட்டு போ, தேவன் கோபப்பட்டாலும் அவன் ஒத்துக்கிட்டு போறான்னு சொன்னதுனால கூட ஒரு கம்பெனியை அனுப்பி அவர் அனுப்புகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் ஒத்துக்கொண்டு செயல்படும் போது அதன் பூரணத்தை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு தேவ ஊழியக்காரனை சொல்லுகிறேன், நாம் உட்காந்து பேசுகிற இந்த கிரேஸ் டெலிவிஷன் ஸ்டுடியோமோ இல்லை சுற்றி இருக்கிற இந்த அலுவலகமோ இல்லை கட்டடங்களோ ஆச்சரியமானவைகள். இதை குறித்து 2010ஆம் ஆண்டிலே கர்த்தர் என்னோடு கூட பேசும்போது இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆண்டவர் பேசுகிறார், எனக்கு இதை குறித்து ஒண்ணுமே தெரியாது, இருக்கிற காரியங்கள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஜெபிக்க கடந்து போகிறேன், இதை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என் ஜெபத்தை விட்டு விட்டு எழும்பி போயிடுறேன், திரும்பவும் ஜெபிக்க வரேன், அடுத்த நாள் திரும்பவும் கர்த்தர் அதையே பேசுகிறார். ஏறக்குறைய 1 வாரம் இப்படி நடந்துகிட்டே இருந்தது. கடைசியில எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க கூட இருந்தீங்கன்னா நான் செய்யற ஆண்டவரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா தான் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிறகு ஆரம்பித்துதான் இன்றைக்கு இதுக்குள்ளே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் உங்களுக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்பவுமே பரலோக திட்டத்தோடு கூட நாம் செயல்படும் போது நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை தேவன் நம் மூலியமாவே பூரணம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அசாதாரணமானதா இருக்கலாம், ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை தேவதூதன் சொல்லுகிறதை வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் எல்லாம் கூடும். எனவே இன்னைக்கு கண்களுக்கு தெரியாத சில இடங்களையும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவரோடு கூட நடங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதியில் மரியாள் போய், இப்போ மரியாளுக்கு சொல்கிறாங்கல்ல எலிசபெத்தும் கர்ப்பவதியா, அது வரைக்கும் மரியாளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தேவதூதன் தான் வந்து சொல்கிறார், இப்போ அந்த செய்தி கொடுக்குறார். ஏன்னா ஒரு வேளை வந்து வயதான காலத்தில் நம்ம எப்படி கர்ப்பவதின்னு எல்லாருக்கும் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அந்த இடத்துல எலிசபெத் இருந்திருக்கலாம். தேவதூதன் சொன்னதை கேட்டுவிட்டு அது உண்மையா என்பதை தெரிவதற்காக ஓடுகிற காரியங்கள் எல்லாம் அடுத்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மத்தேயு எழுதாத, மார்க் எழுதாத, யோவான் எழுதாத ஒரு காரியத்தை லூக்கா எழுதுகிறார். மரியாள் பாடின பாடல் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரியங்கள் எல்லாம் அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஆழத்துக்கு போக 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 நிறைய சுவாரஸ்யமான காரியங்கள் எழும்பி வருகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. வசனத்தோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தேவனுடைய ஊழியர்கள் நம்ம மத்தியில் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கித்தான் நிறைய சிரமத்தின் மத்தியில் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வசனங்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இருக்கிற பகுதி அடுத்த காரியங்களில் தியானிக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.